ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா அக்கார்டியன் மெனு பார்த்தோம். அக்கார்டியன் இந்த வீடியோவில் அலர்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அலர்ட் பாக்ஸு வந்து சிம்பிள் தான். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு டியூ ஆட் பண்ணுறோம். டியூ கிளாஸ் இதில் அலர்ட்டுன்னு கொடுக்கணும். அலர்ட்டு என்ன கலராக அலர்ட் பாக்ஸ் வேணும்னு பார்த்துட்டு அதை கொடுக்கணும். அலர்ட் ஹைஃபன் ப்ரைமரி. அதே போல் ரோல் ஒன்று செட் பண்ணிடணும். ரோல் வந்து அலர்ட்டுன்னு. அலர்ட் பாக்ஸ் உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். மெசேஜ் பாக்ஸ் மாடலில் தான் இருக்கும். இதில் ஒரு கண்டென்ட் கொடுத்துவிடுவோம். திஸ் இஸ் பிரைமரி அலர்ட் பாக்ஸ். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரைமரி அலர்ட் பாக்ஸ் வந்துடுச்சு. இது செகண்டரி அலர்ட் பாக்ஸ்னால் கலரை மட்டும் இதில் மட்டும் ப்ரைமரியை மாற்றிட்டு செகண்டரின்னு கொடுத்தாகணும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்டரி அலர்ட் பாக்ஸ் வந்துருக்கு. இதே போல் நம்ம என்ன கலர் வேணுமோ டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்குது. நம்மளுக்கு ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, அப்புறம் டேஞ்சர் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, அடுத்து இன்ஃபோ இருக்குது, லைட் இருக்குது, பிறகு டார்க் இருக்குது. இது வந்து நம்ம இது வார்னிங் இருக்குது. லைட்டு, இது டார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் வந்துடுச்சு. இது லைட் கலரு, இது டார்க் கலரு. அப்படி இதில் நம்மளுக்கு லிங்க் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஹெச்எஃப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். லிங்க்னு கொடுத்துருவோமே. இதில் லிங்க்னு கொடுக்குறோம். இப்போ சாம்பிள் பார்ப்போம். நான் லிங்க் ஆட் ஆகிடுச்சு. லிங்கில் என்ன லிங்க் கொடுக்கோமோ அந்த லிங்க்கு போகும். நம்ம கேஷ் கொடுத்துட்டோம். இதில் கண்டிப்பாக அலர்ட் லிங்க்னு கொடுக்கணும். அலர்ட் ஹைஃபன் லிங்க், LINK லிங்க். பார்த்தீங்களா, லிங்க் உங்களுக்கு ஹைலைட் ஆகி கிடக்கு. இப்படி தான் லிங்க் க்ரியேட் பண்ணுறது. இதில் எந்த பாக்ஸு வேணும்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அந்தந்த பேக்ரவுண்டு கலரை நம்மளுக்கு என்ன கலர் லிங்கில் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுது. இப்படி தான் நம்ம கண்டென்ட்டில் எப்படி லிங்க் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். முக்கியமாக இந்த கிளாஸ் ஆட் பண்ணிடுங்க. அலர்ட் லிங்க் ஹைஃபன் லிங்க் அது கண்டிப்பாக வேணும். அடுத்து நாம் இதில் இப்போ பார்த்திங்கன்னா இதில்
ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. அடுத்து நாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்டிங் டேகெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம அலர்ட்ன்ட்டு டார்க்கு இப்போ ஃபஸ்ட்டு உள்ள லிங்கே காப்பி பண்ணி வைப்போமே ப்ரைமரி கலரில். என்ன கலரில் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து H2ன்னு கொடுப்போம். இதில் வெல்கம்னு டைப் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு பேராகிராஃப் டேகு நம்ம கொஞ்சம் கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்களா இப்படி நம்ம கண்டென்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம் அலர்ட் பாக்ஸில். இப்போ இந்த அலர்ட் பாக்ஸ் எல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வேணும்னு வச்சுடுங்களேன். அதுக்கு இப்போ ஒரு இது கூட ஒரு டியூ ஆட் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணுற பட்டனோட வர அலர்ட் பாக்ஸ் இது. இதில் வந்து கலருக்கோடல அலர்ட்டு ஹைஃபன் டிஸ்மிஸபிள்னு ஆட் பண்ணுறோம். அதில் ஃபேடுன்னு ஒன்று இது ஃபேடு ப்ரைஸ் ஷோ 3 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபேடு ஷோ எதுக்காகன்னா நம்ம இப்போ கிளிக் பண்ணோடன் அந்த பாக்ஸு ஃபேடாகி க்ளோஸ் ஆகும். இதில் சும்மா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்றோம். திஸ் இஸ் பிரைமரி பாக்ஸுன்னு கொடுக்குறோம். எது வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் இதில் பட்டன் ஆட் பண்ணுறோம். நம்ம க்ளோஸ் பண்ணி ஐக்கான் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வருங்க இந்த மாடல்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணால் இது க்ளோஸ் ஆகாது. பார்த்தீங்களா? நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைப்பு நம்மளுக்கு பட்டன் கிளாஸ் வந்து BTN கிளாஸ் அடுத்து ஆட் பண்ணும். டேட்டா ஹைஃபன் BS டிஸ்மிஸ் equal to அலர்ட்னு கொடுத்துரும். இதில் ஏரியா லேபல் வந்து க்ளோஸ்ன்னு கொடுக்கும். இந்த லேபிள் வந்து எதுக்காகனா இப்போ பார்த்துருங்க, இப்போ பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் இந்த கிளாஸில் நம்ம கண்டிப்பாக இது ஆட் பண்ணணும். என்னென்னா BTN ஹைஃபன் க்ளோஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாக்ஸ் வந்துடுச்சா? க்ளோஸ் ஆப்ஷனோட வந்திருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த பாக்ஸு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணும்போது திரும்ப அந்த பாக்ஸ் வர நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாடலில் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி உள்ள
அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது. முக்கியமாக இந்த அலர்ட் டிஸ்மிஸபிள் ஃபேடு ஷோ இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணால் ஃபேடு, இந்த ஃபேடை நான் தூக்கி விட்டேன்னா உடனே க்ளோஸ் ஆகும். அந்த க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேட் எஃபெக்ட் கொடுக்க வேண்டியதான், இந்த ஃபேடும் ஷோவும் கொடுக்குறோம். மற்றபடி டேட்டா பிடிஎன் க்ளோஸ் கொடுத்துருங்க. பிடிஎன் க்ளோஸ் கொடுக்கலன்னா இந்த மாடலில் தான் இருக்கும், பெருக்கல் சிம்பிள் போல் வராது. க்ளோஸ் ஆக ஆனால் பெருக்கல் சிம்பிள் வராது. இனிமேல் பிடிஎன் க்ளோஸ் கொடுக்கும்போது எண்டில் நம்மளுக்கு அலர்ட் பாக்ஸு இந்த பெருக்கல் சிம்பிள் வருது. இந்த கிளாஸில் நம்ம இவ்வளோ தான் இருக்குது அலர்ட் பாக்ஸு. அடுத்த கிளாஸில் நம்ம பேட்ஜி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.